ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க. நான் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, சூப்பரான செம்ம டேஸ்ட்டான ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக நான் ரைஸ் குக்கரில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, இப்போது அது எவ்வளோ எளிமையாக நான் பிரியாணி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மெத்தடை நீங்கள் விடவே மாட்டீங்க. ஓகேவா? வாங்க பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம அதுக்கு தேவையான நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதுக்கு தேவையான 3 தக்காளி, 3 வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், என்னுடைய காரத்துக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஓகே, நான் எடுத்து இதெல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 100 ml ஆயில் போட்டுட்டு அதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பே லீஃப் எல்லாமே போட்டு அது பொரிஞ்சு வரும்போது என்ன பண்ணுங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை தூக்கி போடுங்க. வெங்காயத்தை போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சு வதக்குங்க. ஓகேவா? அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமே தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஓகே, நம்ம வெங்காயத்தை போட்டுட்டு அதை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வதக்குங்க. அதில் கொஞ்சம் ஒரு 1/2 teaspoon உப்பு போட்டுக்குங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கும், அதே டைம் சாஃப்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் சட்டையிலையும் ஒட்டாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இதையும் போட்டு அது வெங்காயம் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது 3ஐயும் என்ன பண்ணுறோம் போட்டு அது கூட சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு. நான் இன்னொரு ரெசிபியில் உங்களுக்கு எப்படி இஞ்சி பூண்டு அரைக்கிறது அந்த வீடியோவும் ஷார்ட்டில் போடுறேன். ஓகேவா? இப்போது அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவும் போட்டுக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தக்காளி எடுத்து போடுறேன். ஓகேவா? ஆனால் நீங்கள் போடுற ஒரு பொருளுக்கும் இடையில கொஞ்சம் டைம் கொடுங்க அது வதங்கிறதுக்கு. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகேவா? எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்து ஒன்றாவே போடக்கூடாது. இது போடும்போது கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்கி போடணும். ஓகேவா? இப்போது தக்காளி போட்டுடுறோம். இப்போது நம்ம தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு அது கொஞ்சம் வதங்கணும். ஓகேவா? அது வதங்கிட்டுருக்க டைமில் இப்போது தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து போடணும். சிக்கன் எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த டைமில் நீங்கள் சிம்லே வச்சுக்கோங்க ஸ்டவ். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு இது எல்லாமே பண்ணுங்கள். இந்த டைமில் இப்போது சிக்கன் போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தயிர் போடுங்க. ஓகே, தயிர் போட்டுட்டு தயிர் நான் இந்த டைம் தான் சேர்ப்பேன். ஏன்னா அந்த டைம் சேர்த்தா தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் தயிர் நான் சேர்த்துக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுக்குங்க. ஓகேவா? நெய் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கின பிறகு இதில் சில்லி பவுடர் நான் காஷ்மீரி மிளகாவும் நார்மல் மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஓகேவா? அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஓகே 3 டேபிள் ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. ஏன்னா நான் ஃபுட் கலர் எதுவுமே நான் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். ஓகேவா? நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுடைய கிட்ஸும் சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாகவே சமைச்சு சாப்பிட்ணும். அதுதான் நான் மெயினாக என்னுடைய ஃபுட்டில் நான் பார்க்குறது.
ஸோ நீங்கள் எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ரெசிபியை போடுறேன். ஓகே, இப்போது வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நான் வீட்டில் ஒரு பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் போட்டாலே போதும். அது ஒரு டேஸ்ட்டு, அரோமா அண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை. அதுதான் அந்த பிரியாணிக்கே ஒரு அருமையான வாசனை கொடுக்கக்கூடியது. அதில் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். அதோடைய ரெசிபியும் நான் தனியாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாதி வெந்ததும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு லெமன், ஒரு நார்மல் சைஸ் லெமன் எடுத்து இது கட் பண்ணி அதோட ஜூஸை மட்டும் அதில் ஊற்றிக்கிங்க, அதில் போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ரைஸ் குக்கரில் இதுக்கு நான் இப்போ ஒரு 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன்னா 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி நான் வந்து எடுக்கிறேன். பாஸ்மதி நான் வந்து இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ரைஸ் குக்கரில் நான் வந்து தண்ணி அளந்துட்டு இந்த அரிசியும் அதில் போட்டுட்டு, இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பிரியாணி சிக்கன் மசாலா எல்லாமே, பிரியாணி சிக்கன் எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ரைஸ் குக்கரில் எடுத்து நம்ம போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். ஒரு 20 மினிட்ஸில் அதுவே ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா அருமையான யம்மியான சூப்பர் டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.